அன்பானவர்களே, நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மறை மாவட்டத்தினுடைய மிக பழமையான பங்குகளில் ஒன்று. அருளானந்தரும் அவர் கூட வந்த அசிஸ்டண்ட் ஃபாதரும் இந்த பங்கில் இருந்து பணியாற்றியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காட்சியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. வீரமாமுனிவர் கொண்டு வந்த திருச்சுரூபம் இது. தந்தம், யானை தந்தத்தினால் ஆன சுரூபம் இது. தமிழ்நாட்டில் நடக்கிற மிக பழமையான பாஸ்கா விழாக்களில் ஒன்று தான் இங்கே நடக்கிறது. ஏறக்குறைய 400 வருடங்கள் பழமையான பாஸ்கா இங்கே நடக்குது. பாரிஸ் மறை போதக குருக்கள் வந்து இங்கே பணியாற்றி இந்த இடத்துல திருப்பலி நிறைவேற்றின மிக புனிதமான இடம். மரியாயே வாழ்க. அன்பானவர்களே, நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மறை மாவட்டத்தினுடைய மிக பழமையான பங்குகளில் ஒன்று. இதுதான் எடப்பாடி செல்வநாயகி மாதா ஆலயம். இது வந்து இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா எடப்பாடிக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி வெள்ளாண்டி வலசு. அங்கே தான் நம்ம இருக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு மிகப்பெரிய சிறப்பெல்லாம் இருக்குது இந்த பங்குக்கு. ஏன்னா மேலே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, 2 பக்கமும் 2 மிக அருமையானவங்க வந்து பணியாற்றின இடம் இது. ஒருத்தர் இந்த பக்கம் இருக்கிற சுரூபம் அருளானந்தர், இந்த பக்கம் இருக்கிறது வீரமாமுனிவர். அவங்களால் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு தான் இங்கே கத்தோலிக்க கிறிஸ்துவம். பார்த்தீங்கன்னா அருளானந்தரும் அவர் கூட வந்த அசிஸ்டண்ட் ஃபாதரும் இந்த பங்கில் இருந்து பணியாற்றியிருக்காங்க. அதோடைய காலம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத காலம் இருக்கும் இங்கே இருந்து அவங்க பணியாற்றினது. அப்புறம் இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற சுரூபம் பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர் தந்த மாதா சுரூபம். அது பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. தந்தத்தாலான ஒரு சுரூபம், அது அழகான சுரூபம். நீங்கள் வேறு எந்த வீரமாமுனிவர் ஆலயங்களுக்கு போனாலும், வீரமாமுனிவர் கட்டி கொண்டு வந்து வச்ச சுரூபங்கள் இருக்கிற ஆலயத்துக்கு போனாலும் நீங்கள் தூரமாக இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அது பீடத்தில் இருக்கும், கிட்டலாம் போக முடியாது. ஆனால் இந்த செல்வநாயகி மாதா ஆலயத்தில் கிட்ட போய் அவர் கொண்டு வந்து வச்ச சுரூபத்தை நீங்கள் தரிசனம் பண்ணலாம், கிட்ட, மிக கிட்ட. அந்த சிறப்பு இந்த ஆலயத்துக்கு இருக்குது. இந்த ஆலயத்தில் இந்த பங்கில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்திருக்கார், ராபர்ட் தே நோபிலி. அவர் சேசு சபை குருவானவர். அவரும் இங்கே வந்து பணியாற்றியவர். அவர் பேரில் தான் அங்கே மதுரையில் பார்த்தீங்கன்னா நோபிலி அச்சகம்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ரொம்ப அருமையான குருக்கள் வந்து இங்கே கத்தோலிக்க திருச்சபையை வளர்த்துருக்குறாங்க. மிக பழமையான பங்கில் இது ஒன்று. வெள்ளாண்டி வலசு அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் வர காரணமே பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த மறை போதக பணி குருக்கள் தான் இங்கே வந்து வேதத்தை போதிச்சிருக்கிறாங்க. அப்படி வந்த ஒரு ஃபாதர் தான் அவர். அப்போ வந்து வெள்ளை அங்கி போட்டு வந்திருக்கார். அப்போ இந்த பகுதியில் இருந்த மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து வெள்ளை ஆண்டி அப்படின்னு கூப்பிட்டுருக்குறாங்க. வெள்ளை உடை தரித்த ஆண்டி, ஆண்டின்னா ஒரு சாமியார் துறவின்னு அர்த்தம். அப்படி வெள்ளை ஆண்டி வலசை, வலசைன்னா கிராமம்னு அர்த்தம். அப்படி அந்த ஃபாதருடைய பெயரால் வந்தது தான் இந்த வெள்ளாண்டி வலசுன்ற பங்கு. வாங்க உள்ளே போயிட்டு மாதாவை நாம் தரிசிக்கலாம். அன்பானவர்களே, இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து புதுப்பிக்கப்பட்ட பங்கு ஆலயம். இதுதான் புனித செல்வநாயகி மாதா ஆலயம். இதுதான் 400 வருடத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட ஆலயன்றது பக்கத்தில் இருக்குது. அது சொன்னேன் உங்களுக்கு. இதுதான் இப்போ பூசை நடக்கிற இடம். எல்லாமே இங்கே தான் நடக்குது. இது பார்த்திங்கன்னா 19/5/1979 இந்த ஆலயம் கட்டப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டிருக்கு. அப்போது இருந்த ஆயர், சேலம் ஆயர் மைக்கேல் போஸ்கோ துரைசாமி இந்த ஆலயத்தை அர்ச்சித்து திறந்து வைத்தார். அது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுச்சு 2003. அதை 2003 ஆயராக இருந்த மேதகு சிங்கராயன் ஆண்டகை புதுப்பிச்சு வச்சிருக்கார். வாங்க உள்ளே போகலாம், உள்ள மாதாவை தரிசிக்கலாம். வீரமாமுனிவர் கொண்டு வந்து வைத்த அழகான அன்னையை இப்போ போய் சந்திக்கலாம். வாங்க உள்ளே போகலாம்.
அன்பானவர்களே, மாதா செல்வநாயகி மாதா எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, இந்த மாதிரி ஒரு காட்சியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. வீரமாமுனிவர் கொண்டு வந்த திருச்சுரூபம் இது. தந்தம், யானை தந்தத்தினால் ஆன சுரூபம் இது. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வீரமாமுனிவர் கட்டிய கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இவ்வளோ கிட்ட நின்று இப்படி கையை வைக்கிற அளவுக்கு நீங்கள் பார்க்கவே முடியாது மாதா சுரூபத்தை. எல்லாமே தூரமாக இருக்கும். ஏலாக்குறிச்சி அடைக்கல மாதா, அப்புறம் கோணாங்குப்பம் பெரியநாயகி மாதா, இன்னும் அவர் கட்டின எல்லா இடங்களுக்கும் போனீங்கன்னா பீடத்தில் நம்ம தொட முடியாமல் ஹைட்டில் உயரத்தில் இருக்கும். ஆனால் இங்கே மட்டும்தான் சேலம் மறை மாவட்டம் வெள்ளாண்டி வலசு எடப்பாடியில் இருக்கிற செல்வநாயகி மாதா மட்டும்தான் இவ்வளோ கிட்ட போய் நீங்கள் பார்க்க முடியும். அது ரொம்ப ஒரு புல்லரிக்கக்கூடிய விஷயம். மாதாவை கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த முகத்தில் ஒரு அருள் தெரியுது, அப்படி நைஸாக இருக்கும் இந்த சுரூபம். அந்த வேலைப்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அனுபவித்து அவங்க செஞ்சுருக்காங்க. இது வீரமாமுனிவர் கொண்டு வந்து வச்சது. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்ருக்கேன் செல்வநாயகி மாதா செல்வநாயகி மாதான்ட்டு. ஆனால் உண்மையாக அவங்க பேர் என்னென்னா சிலுவை நாயகி மாதா. ஆரம்பத்தில் சிலுவை நாயகி மாதான்னு தான் இருக்குது. காலப்போக்கில் இதை சொல்லி சொல்லி என்ன பண்ணிடுச்சு, மறுவிடுச்சு, செல்வநாயகி மாதான்னு ஆயிடுச்சு. இப்போ செல்வநாயகி மாதா தான் இந்த பங்கு பேர், அந்த ஆலயத்து பேர் பார்த்திங்கன்னா செல்வநாயகி மாதா தான். அப்படி உருவான இந்த அருமையான ஒரு இடம் இது. இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீரமாமுனி கொண்டு வந்து வைத்த புதுமையான சுரூபம், அருளானந்தர் பணியாற்றிய பங்கு, அவருடைய அசிஸ்டண்ட் ஃபாதர் இங்கே பணியாற்றிய பங்கு, ராபர்ட் டே நோபிலி இங்கே பணியாற்றிய இடம் இது. ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த பாரிஸ் மறை போதக குருக்கள் எம்இபி ஃபாதர்ஸ்னுவாங்க, அவங்க இங்கே இந்த கத்தோலிக்க திருச்சபை வளர்த்த மிக புனித பூமி. 371 ஆண்டுகள் பழமையான பங்கு இது. சேலம் மறை மாவட்டத்தில் மிக பழமையான ஆலயங்களுக்குள் இதுவும் ஒன்று. ஆக மாதாவுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, கிட்ட பார்த்துருக்கீங்க நீங்கள். இந்த இடத்துலேருந்து இதை பார்க்கின்ற எல்லாருக்காகவும் நாங்கள் வேண்டிக்கிறோம். உங்கள் குடும்பங்கள், உங்கள் நண்பர்கள், உற்றார் உறவினர் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ட்டுன்னு மாதா கிட்ட வேண்டிக்கிறோம். அன்பானவர்களே, அருமையான ஒரு இடத்துல இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். பங்கு ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாதா கெபி. மாதா இல்லாத ஆலயமா, அதுவும் மாதா கெபி இல்லாத ஆலயமா, ஆஹா, அருமையான ஒரு இடம் இது. என்னென்னா, நீங்கள் வழக்கமாக எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா லூர்து மாதா கெபி இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்குறது லூர்து மாதா கெபி இல்லை, செல்வநாயகி மாதா கெபி. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கெபி இருக்குமான்றது சந்தேகம் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா லூர்து மாதா காமனாக எல்லா இடத்துலையும் இருக்கிற கெபியாக இருக்கும். செல்வநாயகி மாதா அப்படின்றதுக்கு இங்கே மட்டும்தான் கெபி இருக்கும். அது ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி. இது அழகான ஒரு குரோட்டை வச்சு இதை கட்டியிருக்காங்க. இது அப்போ இல்லை, ஆரம்பத்துலேருந்து இல்லை, இது புதுசாக கட்டின ஒரு இடம் இது கெபி. இது அழகான மாதா சுரூபத்தை நீங்கள் இப்போ போய் கிட்ட போய் பார்க்கலாம், வாங்க போகலாம். அன்பானவர்களே, மாதா கெபிக்கு முன்னால் இருக்கிற இந்த இடத்த பற்றி நான் சொல்லி ஆகணும். இதில் ஒரு செய்தி இருக்குது. நீங்கள் இந்த கேண்டில் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதில் பாருங்கள், ஒரு கிராஸ் தெரியும். அந்த கிராஸ் புனித தோமையார் கிராஸ்னுவோம், தோமையார் சிலுவைன்னுவோம். ஏன்னா தோமையார் எங்கே போனாலும் அவர் கல்லில் இந்த வடிவத்தை அவராக செதுக்கி வச்சுருக்கார். இது பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற மவுண்ட்டில் இருக்கிற இடத்துலையும் தோமையார் கோயிலும் இருக்கும். கீழே சின்னமலையிலையும் இதே சிலுவை அங்கே இருக்கும். கேரளாவுக்கு போனீங்கன்னா அங்கேயும் இந்த சிலுவை இருக்கும். ஏன்னா அவர் அங்கே இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே போய் இந்த சிலுவையை அவர் வச்சுருக்கார். அதை ஒரு நினைவாக பாருங்கள். இந்த கேண்டில் ஸ்டாண்டில் அந்த சிலுவை இருக்குது. இன்னொன்று நீங்கள் பார்ப்பீங்க, கீழே பார்த்தீங்கன்னா அகல் விளக்குகள் இருக்கும். இப்போ நான் கூட கையில் வச்சுட்டுருக்கிறேன். இந்த அகல் விளக்குகள் பார்த்திங்கன்னா நாம் கத்தோலிக்கர்கள் இங்கே கேண்டில் வச்சு நம்ம வேண்டுவோம் மாதாட்ட. இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற இந்து சகோதர மக்கள் இன்னும் வேறவங்கெல்லாம் இங்கே வேண்டுறப்ப அவங்க இந்த அகல் விளக்கை வச்சு வேண்டுவாங்க.
எண்ணெய் ஊற்றி திரிய வச்சு இங்கே சுற்றிலும் கெபியில் வச்சு அவங்க வேண்டுதலை இங்கே வைப்பாங்க மாதா கிட்ட. அப்படி இது ஒரு சமய உறவு நிறைந்த ஒரு இடமா இது இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான அகல் விளக்குகள் இந்த மாதிரி இருக்குது, அவங்க வச்சது தான். அதுவும் இருக்குது, கேண்டிலும் இருக்குது. மாதாவை எல்லாருமே நம்பி வராங்க, கேட்குறாங்க, கை நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு இடம்தான் செல்வநாயகி அன்னை கெபி. இது அன்பானவர்களே, எனக்கு பின்னால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த பழமையான 400 ஆண்டுகள் ஆலயத்தினுடைய முகப்பு தோற்றம் இதுதான். இப்போ இந்த இடத்துல பாஸ்கா விழா நடக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்டர் சமயத்தில் நடக்கும். தமிழ்நாட்டில் நடக்கிற மிக பழமையான பாஸ்கா விழாக்களில் ஒன்று தான் இங்கே நடக்கிறது. ஏறக்குறைய 400 வருடங்கள் பழமையான பாஸ்கா இங்கே நடக்குது. நிறைய பேர் வெளியூர்லேருந்துலாம் வந்து இங்கே பார்ப்பாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த கோவில் வளாகம் முழுசும் நடக்கும். முக்கியமாக இந்த பில்டிங்கு இங்கே நம்ம பங்கு ஆலயத்து மேலே இதெல்லாம் எல்லா இடத்துலையும் லைட் செட்டிங்ஸ் போட்டு இந்த பாஸ்கா நடக்கும். இதுவும் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கின்ற ஒரு இடம். இது இந்த 400 வருட பழைய பங்கு ஆலயத்தினுடைய இந்த முகப்பில் நடக்கிற நிகழ்வுகள். அன்பானவர்களே, இந்த இடம் முக்கியமான கோவில். இதுதான் இந்த பங்குடைய மிக பழமையான ஆலயம். இது ஆரம்பத்தில் இருந்த ஆலயம் இதுதான். ஏறக்குறைய 400 வருஷம்னு சொன்னா இல்லைங்களா, அந்த ஆலயம் இதுதான். இது ரொம்ப ஓல்டஸ்ட்டு. உள்ளே போனால் இது இப்பயும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. மறைக்கல்வி வகுப்பு, அப்புறம் வந்து இந்த நாடகம், அது இதுக்கெல்லாம் பார்த்தா ப்ராக்டிஸ் எல்லாம் உள்ளே எடுப்பாங்க. இது வந்து முதல் கட்டப்பட்ட இந்த பங்கு ஆலயம் இதுதான். இதுக்கப்புறம் தான் இப்போ புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. வாங்க இந்த கோயிலையும் உள்ளே போய் பார்க்கலாம்பா. அன்பானவர்களே, மிக ஒரு புனிதமான இடத்துல இப்போ நம்ம நிற்கிறோம். 400 வருடம் பழமையான இந்த பங்கு ஆலயம், வெள்ளாண்டி வலசை எடப்பாடி செல்வநாயகி மாதா ஆலயம். இதுதான் ஆரம்பத்தில் இருந்த ஆலயம். இது பார்த்திங்கன்னா செவுரு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று ஒரு 2 அடி இருக்கும், அவ்வளோ திக்னஸ். அவ்வளோ பழமையான ஆலயம். பாரிஸ் மறை போதக குருக்கள் வந்து இங்கே பணியாற்றி இந்த இடத்துல திருப்பலி நிறைவேற்றின மிக புனிதமான இடம். அந்த காலத்திலலாம் நம்ம நாட்டில் குருக்கள் கிடையாது. அப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து தான் வந்தாங்க அவங்க. அதுவும் யாருன்னா MEP ஃபாதர்ஸ்ன்னுவாங்க, பாரிஸ் மறை போதக பணியாளர்கள்ன்ட்டு. அவங்க தான் இங்கே சேலம் மறை மாவட்டத்தில் வந்து ஆரம்பத்தில் இங்கெல்லாம் இந்த கத்தோலிக்க திருச்சபை வளர்த்த குருக்கள். அவங்கெல்லாம் இங்கே பூசை வச்சுருக்காங்க. 400 வருஷத்துக்கு முன்னால் பூசை நடந்த ஒரு இடம்ன்றதை நினச்சி பார்க்குறப்பே ரொம்ப ஒரு அருமையான ஒரு உணர்வு வருது. இந்த இடமெல்லாம் இப்போ வந்து இது இப்போ ரொம்ப பழசாயிட்டதுனால இது பயன்பாட்டில் இல்லை. ஆனால் இந்த மறைக்கல்வி வகுப்பு, அப்புறம் டான்ஸ் ப்ராக்டிஸு, அந்த மாதிரியெல்லாம் இங்கே பண்ணுறாங்க. இந்த ஆலயத்தில் இன்னும் பயன்பாட்டில் இருக்கிற ஒரு இடமா இது இருக்குது. அன்பானவர்களே, இது ஒரு முக்கியமான இடம். இது ஒரு நினைவு அகம். என்னென்னா, இந்த பங்கில் பணியாற்றிய 3 குருக்களுடைய நினைவகம் இது. அது பார்த்திங்கன்னா, ஒருத்தர் ஃபாதர் வின்சென்ட் துவார்த்தே 1676 இந்த பங்கில் பணியாற்றியிருக்கார். அதே மாதிரி இன்னொருத்தர் ஃபாதர் இஞ்ஞாசி சேவியர் 1680 இங்கே பணியாற்றியிருக்கார். இன்னொரு ஃபாதர் பாக்கியநாதர் 1750 இந்த பங்கில் பணியாற்றியிருக்காங்க. ஏறக்குறைய 349 வருடம் பழமையான இந்த பங்கில் வேலை செஞ்சு இப்போ இந்த இடத்துல நம்ம கத்தோலிக்கத்தை வளர்த்த குருக்கள் இவங்கெல்லாம். அவங்களுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக, அவங்களுடைய நினைவை போற்றும் விதமாக இந்த நினைவகத்தை அவங்க கட்டி வச்சுருக்காங்க. அதை வந்து இதுவும் இந்த கோயிலுடைய ஒரு பகுதியான நினைவகம் தான் இது. இது பார்த்திங்கன்னா, இந்த பழமையான ஆலயத்துக்கு பின்புறம் இது இருக்குது. இங்கே வர்றவங்கலாம் இவங்களுக்கு வந்து நன்றி செலுத்திட்டு அவங்கள நினச்சி வேண்டிட்டு போவாங்க. நன்றி.